அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு 10/3/2025 இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொது தமிழ் வகுப்பில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 7லிருந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, தமிழ் மருத்துவம், தமிழர் இசைக்கருவிகள், தமிழின் தொன்மை சிறப்பு அப்படிங்கிற பகுதியிலேருந்து இந்தந்த பகுதிகள் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அழகு 7ல் கிட்டத்தட்ட முடிக்க போகிற நிலைமையில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 பகுதிகளும் ரொம்ப கேள்வி கேட்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள். முதல்ல தமிழின் வரி வடிவ வளர்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த தமிழ் எழுத்துக்களை தான் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச ஒரு கல்வெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆனா என்பது இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அதை நேர்த்தியாக இப்படி எழுதும் அளவிற்கு அதற்கு வளர்ச்சி அடைய வச்சுருக்கிறோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழின் வரி வடிவ வளர்ச்சின்ற பகுதியில் அதை பார்க்கலாம். ஸோ முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் பேச்சு மொழி உருவானது. காலப்போக்கில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அடுத்த சிறிய சிறிய சொற்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மீண்டும் காலப்போக்கில் அது செம்மைப்படுத்தப்பட்டு காலப்போக்கில் ஒரு பண்பட்ட பேச்சு மொழி என்பது உருவானது. இப்படி தான் பேசணும்னு. ஸோ எழுத்துக்களின் தோற்றம். அப்போது மனுஷன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் பல கருத்துக்களை தெரிவிக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் எண்ணங்களை குறியீடுகளாகத்தான் முதல்ல பொறித்து வைத்தான். அதனால தான் உலகத்தில் நிறைய மொழிகளுடைய எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்களாகவே இருக்கும், பிக்டோரல் கேரக்டர்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடக்கத்தில் ஒரு எழுத்து என்பது ஒரு ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. அதனால் முதல்ல எழுத்துக்களுக்கு என்ன பெயர் இருந்துச்சுன்னா ஓவிய எழுத்து அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு. அடுத்தது ஒவ்வொரு வடிவமும் காலத்துக்கு ஏற்றாப்புல மாறி 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 ஒரு முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறிடுச்சு. அதான் ஓசையை குறிப்பதற்குரிய எழுத்துக்கள் என்று சொல்கிறாங்க. இப்படி ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்று நாம் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருளுடைய ஓவியமாக இருந்து இன்னைக்கு திரிபடைந்து ஒரு ஓசையை குறிப்பதாக இருக்கிறது. ஸோ தமிழ் எழுத்துக்கள்னு பார்க்கும்பொழுது அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இன்னைக்கு உள்ள நிலையை அடைஞ்சிருக்கு. அப்போ பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று வந்ததுனால தான் இந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்போ பழைய வரி வடிவங்களை கோயிலில் உள்ள கருங்கல் சுவர்களையும் செப்பேடுகள்லையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்குது. செப்பேடுகள் பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ கல்வெட்டு செப்பேடுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வரி வடிவங்களை நம்ம 2ஆக பிரிக்கலாங்கிறாங்க. ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து அப்படின்னு 2ஆக நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ வட்டெழுத்துனா என்ன, தமிழ் எழுத்துனா என்னென்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்களை வட்டெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தமிழ் எழுத்துங்கிறது இந்த காலத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் தான். அப்போ வட்டெழுத்து என்பது வேற, தமிழ் எழுத்து என்பது வேற. வளைந்த கோடுகளால் ஆன பழைய தமிழ் எழுத்தை வட்டெழுத்துன்னும், இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவத்திற்கு பேர் தமிழ் எழுத்து அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் இந்த பகுதிகள் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா சாசனங்களும் எடுத்து பார்த்தா நமக்கு வட்டெழுத்துக்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அப்போ 1ஆம் ராஜராஜன் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நம்ம பழைய தமிழ் எழுத்துக்களை பார்க்கலாம். இப்போ கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள் இதுவரைக்கும் நமக்கு இந்த மாதிரி வடமொழி எழுத்துக்கள்லாம் நிறைய பார்க்க முடியலைங்கிறாங்க. மெய் எழுத்தை குறிப்பதற்கு நாம் இன்றைக்கி புள்ளி வைக்கிறோம், அதெல்லாம் கல்வெட்டில் பயன்படுத்தலை. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு என்பதே கிடையாது. அப்போ எப்படிங்க குரில் நெடில் வேறுபாடு இல்லாமல் ஒரு எழுத்தை படிப்பாங்கன்னா கற்றறிந்தவர்களால் மட்டும்தான் படிக்கவே முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு கல் என்பதையும் இப்படி தான் எழுதியிருப்பாங்க, கால் என்பதையும் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ இதை வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்ன அம்சங்கள் வச்சுருந்தாங்கன்னா இதை எதையுமே வேறுபடுத்தி காட்டுவதற்கு உங்களுக்கு புள்ளிகளை வைத்து அடையாளப்படுத்தவில்லை. அப்போ என்ன மாதிரி வேறுபாடுகள் இருந்திருக்கு பாருங்கள். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பொதுவாக கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துருக்கிறது மூலமாக கண்ணெழுத்துன்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது. நெக்ஸ்ட் வரி வடிவ வளர்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள மாதிரியே பண்டைய காலத்தில் அந்த மொழி வடிவம் இருந்தது கிடையாது. அப்போ காலப்போக்கில்
அதோடைய தன்மை, அழகுணர்ச்சி இந்த காரணங்களால் என்ன பண்ணுது, எழுத்துக்கள் மாற்றம் அடைஞ்சு கொண்டே வருகிறது. கற்பாறைகள், செப்பேடுகள், ஓலைகள்லாம் அந்த காலத்தில் எழுதினாங்க, அதுக்கேற்றாப்புல எழுதியிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா பாறைகளை செதுக்கும் போது வளைக்கோடுகளை நம்ம பயன்படுத்த முடியாது, அப்போ வளைச்சி செதுக்க முடியாதுங்கிறனால நேர்கோடுகள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுறது கடினங்கிறதுனால அவங்க ஓலைகள் எழுதும்போது வளைக்கோடுகள் அதிகமாக பயன்படுத்தி எழுதினாங்க. அப்போ பின்னர் அதில் சில வடிவங்கள் நிலையாகவே இப்படி தான் அப்படின்னு அமைஞ்சிருச்சு. ஸோ தமிழ் மொழியை எழுத இந்த இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தது. இதுக்கு உதாரணமாக அறச்சலூர் என்கின்ற இடத்துல உள்ள ஒரு கல்வெட்டு தான் சான்று என்று சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. சரி, புள்ளிகளும் எழுத்துக்களும் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எது, இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஏக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. எது என்று எழுதப்பட்டால் அது எது என்றும், வெறுமனையை இப்படி எழுதுனா அதை ஏது என்று தான் நம்ம சொல்கிறோம். அப்போது குறிலை குறிப்பதற்கு மேலே ஒரு புள்ளி, மேலே புள்ளி இல்லைன்னா அது நெடில் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து ஒரு புள்ளி பக்கத்தில் வச்சா அதுவும் நெடில். இப்போ உதாரணத்துக்கு க அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, கா அப்படின்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது த என்பதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அதை தா என்று நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஐகார எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களுக்கு முன்னாடி ரெட்டை புள்ளி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு முன்னாடி இப்படி 2 புள்ளி வச்சாங்கன்னா இதை எப்படி ஸ்பெல் பண்ணணும், கை என்று ஸ்பெல் பண்ணணும். அப்போது கைவிடு அப்படின்னு எழுத சொன்னாங்கன்னா இப்படி தான் எழுதியிருப்பாங்க, கைவிடு இப்படின்னு எழுதியிருப்பாங்க. 2 புள்ளி முன்னாடி வச்சாங்கன்னா ஐ ஓசையும், ஒரு புள்ளி அடுத்து வச்சாங்கன்னா அது நெடில் ஓசையும் குறிக்குது. இதே மாதிரி பின்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அது அவு என்கின்ற ஓசையை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல கா வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா இது என்ன ஆகுது, கவ்வாக மாறுது. அதே மாதிரி தேக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா இதை தவ் என்று ஸ்பெல் பண்ணணும். மகர எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு இது இம் என்கின்ற ஒரு எழுத்தே இல்லை, மகரம் என்றே நம்ம தான் இப்போ வச்சுருக்கிறோம், இப்படி ஒரு எழுத்தே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டால் அதை இம் என்று உச்சரிக்கும் வழக்கம் இருந்திருக்கு. அப்போ மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டிருக்கிறாங்க. குற்றியல் எழுத்துக்களை குறிக்க அதன் மேலும் புள்ளியிட்டிருக்கிறார்கள். அப்போது இப்படித்தான் கல்வெட்டுகளில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துணைக்கால் என்று ஒன்றெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம நெடிலுக்கு பயன்படுத்த துணைக்கால் அப்படின்னு ஒன்றை பயன்படுத்துகிறோம். இதை ரெட்டை கொம்புன்னு சொல்கிறோம், இணை கொம்புன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நெடிலை குறிக்கிறதுக்கு ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம துணைக்காலை பயன்படுத்துகிறோம், ஆனால் அவங்க புள்ளி தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இதுதான் கா, அன்னைக்கு இதுதான் கா. அதே மாதிரி ஐகாரத்தை குறிக்கிறதுக்கு ரெட்டை புள்ளி வச்சுருந்தோம். உதாரணத்துக்கு இதுதான் அன்னைக்கு கை, இன்றைக்கி அதை தான் டெவலப் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை கை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஔகார ஒரு உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின்னாடி ரெட்டை புள்ளி இருந்துச்சுன்னா அதை நம்ம கவ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம எப்படி சொல்கிறோம், இதில் இப்படி ஒரு ல போட்டு இதை கவ் அப்படின்னு சொல்கிறோம். சிலர் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க கிளை அப்படின்னு வாசிப்பாங்க, கரெக்டாக. ஔவையார்னு வாசிக்கணும்னு சொல்லுவோம், ஒளவையார் அப்படின்னு வாசிப்போம். ஏன் அப்படின்னா இந்த ல என்கின்ற பழக்கம் தமிழ் மொழியில் பின்னாடி சேர்க்கப்பட்ட ஒன்று தான். அப்போ குற்றியலுகிற எழுத்துக்களுக்கும் இதே மாதிரி புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. சரி, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை, ஏன் எழுத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும்? அப்போ இந்த எழுத்து சீர்திருத்தம் என்னென்னா, கல்வெட்டுக்களில் அன்னைக்கு காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகள்லையும் எழுதும் பொழுது அது செதஞ்சு விடுங்கிறதுனால புள்ளி இல்லாமலே எழுதி கொண்டு போயிட்டாங்க. பத்தி பிரிக்கிறது, நிறுத்தல் குறியீடு, இது எதுவுமே கிடையாது. இந்த நிறுத்தல் குறியீடே நமக்கு பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த நிறுத்தல் குறியீடு அப்படிங்கிறது ஒன்றே வந்துச்சு. அது பங்க்சுவேஷனுங்கிறது நமக்கு கிடையாது. கமா போடணும், புல் ஸ்டாப் போடணும், செமிகோலன், கோலன் எதுவுமே கிடையாது. அப்போ புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளி இல்லாமல் எழுதும்போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா இல்லை உயிர்மெய்யா, குறிலா நெடிலா அப்படின்னு உணர வேண்டிய பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப அறிவாளிகளால் மட்டும்தான் இது மெய், இது உயிர்மெய், இது குறில், இது நெடில் என்று புரிந்து கொள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா புள்ளி அழிஞ்சு போயிடும். அப்போது படிப்பவர்களுக்கு பெரிதும் சிரமம் இருந்ததுனால எழுத்து சீர்திருத்தம் தேவைப்பட்டது. சரி, யார் எழுத்து சீர்திருத்தம் தந்தாங்க அப்படின்னா வீரமாமுனிவர். பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை கொடுத்தது அவர் தான். இந்த எகர ஒகர வரிசை எழுத்துக்கள் அனைத்தையும் குழப்பம் ஏற்படுவதை கலைந்து இப்போ இப்படி போட்டால் ஏ, இப்படி போட்டால் ஏ அப்படின்னு இவர் தான் இந்த கோட்டை கீழே கிழிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, இது இவர் தான் கொண்டு வந்தது, ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி ஒகர என்பதை எப்படி சொல்கிறோம், ஓ என்பதை இதை உள்ள சுழிச்சு விட்டது அவர் தான்.
ஓ என்று இட்டு எழுத்தாக உருவாக்கினார். அதே மாதிரி இவர் தான் ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, தொணக்கால் இந்த மாதிரிலாம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க ரெட்டை கொம்பு போடுறோமா, நே போடுறோமா, ரெட்டை கொம்பு போடுறோமா, ஏகார வரிசை. அதே மாதிரி நோ ரெட்டை கொம்போடு சேர்த்து துணைக்கால் சேர்க்குறோமா. இந்த வரி வடிவத்தை அறிமுகம் செய்தது இவர் தான். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் மொழியில் இந்த சீர்திருத்தத்தை கொடுத்ததே வீரமாமுனிவர் என்கின்ற ஒரு வெளிநாட்டவர் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம மக்கள் பாருங்கள். அதே மாதிரி பெரியாரும் சில சீர்திருத்தங்களை கொடுத்துருக்கிறார். முன்னாடி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அண்ணா அப்படின்னு எழுதும் பொழுது இப்படி தான் எழுதுவாங்க, அண்ணா அப்படின்னு எழுதுவாங்க. இது என்னென்னா நா என்பதை குறிக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு துணை எழுத்தை போட்டு அண்ணா என்று எழுதுகிறோம். அதே மாதிரி நா, ரா, நா என்று இப்படி எழுதுனதெல்லாம் இப்போ இப்படி நம்ம வந்து மாற்றியிருக்கிறோம். இது தந்தை பெரியார் கொடுத்த சீர்திருத்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னை என்பதை குறிப்பதற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. இதையும் எடுத்துட்டு இப்படி எழுதக்கூடாது, அன்னை அப்படிங்கிறத பயன்படுத்தி எழுதி தந்தை பெரியார் சீர்திருத்தம் கொடுத்துருக்கார். அப்போ இந்த லை, லை, லை இதெல்லாம் இப்படி ஒரு காலத்தில் இருந்ததை இன்றைக்கி ஃபாண்ட் மாற்றிருக்கோம். ஸோ அச்சு கோர்ப்பதற்கு இந்த எழுத்துக்கள் தனியாக உருவாக்கப்பட வேண்டிய சூழல் இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறார். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகளை தந்தை பெரியார் சீர்திருத்தம் செஞ்சுருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஐயா என்று எழுதுவதை அ இ யா என்று எழுதலாம். அப்போ இந்த ஐ என்பதை எழுதுறதுக்கே நம்ம அ இ அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனால் என்ன ஆகுது, ஐ என்கின்ற ஒரு ஃபாண்டே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஆ ஏற்கனவே இருக்குது, இ ஏற்கனவே இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து ஐ என்று நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ் என்பதையும் பயன்படுத்துவதற்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி சில சீர்திருத்தங்களையும் பெரியார் கொடுத்துருக்கார். தமிழக அரசும் இந்த சீர்திருத்தங்களை ஏற்று இன்று நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வீரமாமுனிவருடைய சீர்திருத்தங்கள் இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் என்ன நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாருங்கள் ஏ என்பதை குறிக்க மேலே ஒரு புள்ளி இருக்கும், இப்படி இருந்தால் ஏ என்று சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறுமனையாக புள்ளி இல்லாமல் எழுதுனா ஏ, அதை நீட்டிச்சு கீழே இழுத்தன்னா ஏ என்று மாத்திரம். வெறுமனையாக இருந்தால் ஓ, அதுலேயே ஒரு புள்ளி வச்சா ஓ என்று இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை சுழிச்சு ஓ என்று மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் குறில் என்பதை குறிக்க கே என்பதை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கே என்று அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம், ரெட்டை கொம்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி கோ என்று ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அதில் குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு இங்கே கோ. அதே மாதிரி இந்த இடத்துல வெறுமனையாக கோ போட்டால் நம்ம கோ என்று மாற்றிருக்கோம். அப்போது இந்த சீர்திருத்தத்தை இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் எழுத்து சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதில் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு, வீரமாமுனிவருடைய பங்களிப்பு, கண்ணெழுத்துனா என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழர் மருத்துவம். தமிழின் தொன்மையில் தமிழர் மருத்துவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் மொழியின் தொன்மைன்னு கேட்கலாங்க. பொதுவாக தமிழின் தொன்மைன்னு தான் கொடுத்துருக்காங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை சரியாக நம்ம பகிர்ந்து எந்த உணவை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத செரிமானம் ஆனதற்கு பிறகு நம்ம சமைத்து சாப்பிட்டாலே நம்ம உடல் என்ன ஆயிருமா, பாதி நோய்கள் ஏற்படாது, நோய்க்கு மருந்தே தேவையில்லைங்கிறார். அப்போது அருந்தும் உணவே அருமருந்து என தெரிந்தவர்கள் தமிழர்கள். அவங்க நிறைய குறிப்புகள் இலக்கியங்களில் வச்சுருக்காங்க. மூலிகை மருத்துவங்கிறாங்க, அறுவை மருத்துவங்கிறாங்க, மருந்தில்லா மருத்துவங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நோயை குணப்படுத்தக்கூடிய கலைகளை கற்று வைத்திருந்தார்கள். ஸோ தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சாய்ந்த சித்த வைத்தியம், இந்த மாதிரி பல மருத்துவமாக விரிவடைஞ்சும் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ நம்ம பரவலாக பார்க்கக்கூடியது சித்த மருத்துவத்தை சொல்கிறது. வேறுபாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். சித்த மருத்துவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தாவரங்களுடைய வேர்கள் எடுத்து அதை மூலிகைகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேர், தலை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமே அல்லாமல் உலோகங்களையும் பாசானங்களையும் சித்த மருத்துவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தாங்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் அவங்க மருந்து என்றே பார்த்தாங்க. சரி, இந்த மருத்துவத்தில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா, அந்த மருத்துவத்தை எடுக்கிறனால எந்த பக்க விளைவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இது பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவம். தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகளே கிடையாது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்துடைய லேகியத்தையும் சூரணத்தையும்
உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவை தருவது கிடையாதோ அதே போல் சித்த மருத்துவர்களும் உணவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தில் மருத்துவத்தை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கு மருத்துவத்தை உணவோடு சேர்த்து கொடுத்துட்றாங்க. அது சொல்கிறாங்க, உணவே மருந்து அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மருந்து எப்படின்னா, உணவு தனி மருந்து தனி இல்லை, சாப்பிட்றதே உங்களுக்கு மருந்தாகத்தான் உணவாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பக்க விளைவு சாப்பாடு எடுக்கிறனால எப்படி பக்க விளைவு இருக்காது, அதேமாதிரி இந்த மருந்து எடுப்பதுலேயும் எந்த பக்க விளைவுகளும் இல்லை என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொதுவாக மருத்துவத்தை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைன் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க தமிழர் மருத்துவம். இப்போ தமிழர் இசைக்கருவிகள், நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம்னு வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போது மக்களுடைய உள்ளத்தில் உள்ள உணர்ச்சியையும் குரல் வழியாகவோ அல்லது கருவி வழியாகவோ வெளிப்படுத்துவது தான் இசைன்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு 9 சுவைகள்னு நம்ம சொல்கிறோம், நவரசம்னு சொல்கிறோம். அதில் நகை, அழுகை, வீரம் இந்த மாதிரி 9ல் அடிப்படையாக பிறந்தது இசைன்னு சொல்லுவாங்க. இசை இல்லாமல் இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒரு உயிரினமும் செயல்பட முடியாது. அப்போது இசையை 2 வழியாக பிரிக்க முடியும். ஒன்று குரல் வழி, இன்னொன்று கருவி வழி. நம்ம வாய்ஸில் மூலமாக கொடுக்கக்கூடியதும் இசை தான், கருவி வழியாக சேர்ப்பதும் இசை தான். அப்போ இசைக்கருவிகள் நம்ம தமிழில் நிறைய இசைக்கருவிகள் இருக்குது, அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தமிழில் உள்ள இசைக்கருவிகளை எண்ணி பார்க்குறதா இருந்தால் அத்தனை இசைக்கருவிகள் இருக்குது. அப்போது கால தேவைகள், சமய சடங்கு, திருவிழா இதுக்கேற்றப்பல பல இசைக்கருவிகள் தோன்றி இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்கு. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்துக்கு மட்டும் பயன்படுபவை, 2க்கும் பயன்படுறவை அப்படின்னு நிறைய வகைகளில் நமக்கு கிடைக்குது. சரி, இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர்களை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பாணன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். பாட்டு பாடுபவரை பாணன், பாட்டு பாடக்கூடிய பெண்ணை என்ன சொல்லுவோம், பாணினி என்று நம்ம சொல்லுவோம். ஒரு சங்க இலக்கியம் புறநானூரில் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று சொல்லும் பொழுது புறநானூறு காலகட்டத்திலேயே பாடல் பாடி இசைத்து நடனமாடக்கூடிய கலை என்பது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இசைக்கருவிகளுக்கு வகைகள்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 அடிப்படைகளை பிரிக்க முடியும். இசைக்கருவியை தோல் கருவிகள், அதாவது மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல் போன்ற தோலில் நம்ம இசைத்து வரக்கூடிய கருவி. நரம்பு கருவி, கம்பிகள் மூலமாக இசை தரக்கூடியது. காற்று ஊதி இசை தரக்கூடிய காற்று கருவி. இரும்பும் உலோகமும் மோதி தரக்கூடிய கஞ்சக்கருவி 4 பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு தோல் கருவி, விலங்குகளோட தோலை காய வச்சு பதப்படுத்தி அந்த தோல் மூலமாக ஒரு இசைக்கருவியை செஞ்சு அதில் இசைக்கக்கூடியதுக்கு பேர் தான் தோல் கருவின்னு பேர். உதாரணத்துக்கு முழவு, முரசு, இன்றைக்கி இருக்கிற மத்தளம் இதெல்லாம். நரம்பு கருவினா ஒரு நரம்புகளை எடுத்து, அதாவது நரம்புனா இந்த இடத்துல என்னது, ஒரு கம்பியை எடுத்து, நரம்பு போன்ற மெல்லிய கம்பியை எடுத்து 2 பகுதிகளையும் கட்டி அதில் நடுவில் இசைக்கும் பொழுது நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு யாழ், வீணை, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல வயலின், இந்த மாதிரி கருவிகள். காற்று கருவிகள், காற்று பயன்படுத்தி இசைக்கக்கூடியது, புல்லாங்குழல், சங்கு. கஞ்சக்கருவி, ஜாலரா, சேகண்டின்னு சொல்லக்கூடிய கருவிகள்லாம் ஒரு கஞ்சக்கருவிகளாக வேணும், ஒன்றோட ஒன்று மோதி இசைக்கக்கூடியது. இந்த ஜாலரான்னு சொல்லணும், சைஞ்சக்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இசைக்கருவிகள் இருக்குது. சரி, இப்போ வகைகளை நம்ம கடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லக்கூடிய இசைக்கருவி உடுக்கை என்கின்ற ஒரு இசைக்கருவியை சொல்கிறாங்க. உடுக்கைலாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், இப்போல்லாம் இந்த இசைக்கருவிகளை மேக்ஸிமம் எங்கேயும் பார்க்க முடியல. கோவில்களுக்கு போனீங்கன்னா இந்த இசைக்கருவியை பார்க்கலாம். சிவபெருமான் கையில் இந்த ஒரு உடுக்கை ஒன்று வச்சுருப்பார். ஸோ உடுக்கை என்பது ஒரு சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும்னு சொல்கிறாங்க, சின்னதாக இருக்கும். இதோடைய உடல் பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும், வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் செய்யப்பட்டிருக்கும். 2 வாய்களையும் இணைத்து கயிறுகள் இடையில் கோர்த்து வச்சுருப்பாங்க. அதோட ஒரு நாடாக சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீது தான் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அமுக்கி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உடுக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உடுக்கை இருக்குது. அந்த உடுக்கையில் இந்த பகுதியில் தோல் பொருத்தி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த கையை வச்சு இந்த கயிறை வச்சு என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கக்கூடிய கயிறுகளை அமுக்கி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவாங்க, சிறிய உடுக்கையை குடுகுடுப்பைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜக்கமாக வந்திருக்கேன் அந்த காலத்தில் குடுகுடுப்பையெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ பாருங்கள், மெயினாக சொல்கிறது நடராசரை தான் சொல்கிறாங்க. தில்லையில் நடனம் ஆடக்கூடிய சிவபெருமான் நடராஜன் கையில் இதில் நம்ம ஒரு குடுகுடுப்பையை பார்க்க முடியும். ஸோ இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லக்கூடியவங்களும் இந்த இசைக்கருவி இசைப்பாங்க. தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று உடுக்கையை சொல்லியிருக்கிறாரு. முதல் கருவி. 2வது முழவுன்னு சொல்லக்கூடிய கருவி, குடமுழான்னு சொல்கிறாங்க.
குடத்தில் மேலே அந்த வாய்ப்பகுதியில் தோல் கட்டப்பட்டிருக்கும். 5 முகங்களை கொண்ட முரசு வகையை சார்ந்தது தான் குடமுழா அப்படின்னு சொல்லக்கூடியது. 5 முகம் இருக்கும். ஒரு பெரிய வடிவத்தில் உள்ள குடத்தின் வாயில் 5 வட்ட வடிவுடைய வாய்கள் அமைஞ்சிருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய வாய் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் ஒரு தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு தனி விதமான இசைக்கருவி, ட்ரம்ஸ் மாதிரி வரக்கூடியது. இதில் 5 ஓசை வர்றதுனால பஞ்சமகா சப்தம். பஞ்சம்னு என்ன அர்த்தம்? 5 என்று அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இசைக்கருவியெல்லாம் பஞ்சமகா முழவெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் தான் ஒரு முழவு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குழல். குழல்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அடிப்படையாக மயங்குவது இந்த குழல் இசைக்கு மட்டும்தான். எப்படிப்பட்ட ஒரு வலிமை பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே மனிதன் உருவாக்கின இசைக்கருவி. குழல் என்பது மட்டும்தான் இயற்கையிலே உருவான ஒரு இசைக்கருவி. இயற்கை நமக்கு கொடுத்த இசைக்கருவி. எப்படி ஆறுகளையும் மலைகளையும் பறவைகளையும் இயற்கை காட்சியையும் கடலையும் நமக்கு இயற்கை பரிசாக தந்ததோ அதே போல் உள்ள ஒரு இசைக்கருவி தான் குழலையும் கொடுத்துருக்கு. ஒன்றும் கிடையாது. காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மூங்கில் மரங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணும், மலைச்சரிவில் வளர்ந்து நிற்கும். அப்போ இந்த மலைச்சரிவில் உள்ள மூங்கிலில் உங்களுக்கு வண்டுகள் வந்து என்ன பண்ணும், அப்படியே துளையிட்டு தண்ணீர் குடிக்கும். துளையிட்டுக்கிட்டே போகும். துளையிட்டுட்டே போக 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 நாள் போகலாம் அந்த துளை வந்து பர்மனண்ட் துளையாக மாறிடுது. இங்கேருந்து வீசக்கூடிய காற்று என்ன ஆகுதுன்னா இது வழியாக பட்டு எதிரொலிச்சு என்ன ஆகுதுன்னா ஓசையாக வெளியே வரும். அதனால் இயற்கையிலேயே உருவான ஒரு இசைக்கருவி. அதான் புல்லாங்குழல். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு புல்லாங்குழல் இசையை கேளுங்க அப்படியே நீங்களே மெய் மறந்துடுவீங்க. ஒரு நேச்சுரல் கனெக்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த இயற்கையிலே உருவான இந்த இசைக்கருவி குழல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழல் என்பது உங்களுக்கு முல்லை திணையில் மக்கள் வாசித்த இசைக்கருவி. இந்த முன்னோர்கள் இதை வாசித்து மகிழ்ந்திருக்கிறாங்க. வேங்குழல், புல்லாங்குழல்னு பல பேர்கள் இதில் இருக்குது. 7 சுரங்களை உருவாக்குவதற்கு 7 துளைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுருக்குறாங்க. அதில் சுமார் 20 விரல் நீளம் கொண்டதாக இருக்கும். மூங்கில் இல்லாமல் சந்தன மரம், செங்காலி மரம், கருங்காலி மரங்கள்லையும் குழல் செய்கிறாங்க. ஈவன் சிலப்பதிகாரங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு கொன்றை, முல்லை, ஆம்பல்னு பல மரங்களில் குழல்கள் செய்ததற்கான தகவல்கள் இருக்குது. திருக்குறளை பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல்னு முதல்ல இசைக்கருவின்னு அவருக்கு சொல்லும் போதே குழலை தான் தூக்கிட்டு வந்து வைக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச இனிமையான இசைக்கருவி. இப்போ நம்மள்டே உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை சொல்லும் பொழுது முதல்ல அடுக்கி சொல்லுவோம். அப்போ வள்ளுவரே அவருக்கு பிடிச்ச இசைக்கருவின்னு முதல்ல என்ன சொல்கிறாரு, குழலை வச்சு தான் ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட்டு கொம்புனா இந்த மாதிரி ஒரு இசைக்கருவி பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு இசைக்கருவி மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வச்சு ஊதுவாங்க. இதான் கொம்புன்னு சொல்லக்கூடிய. இது ஒரு காலத்தில் இறந்த மாடுகளுடைய கொம்புகளை பயன்படுத்துனதுனால கொம்புன்னு இதுக்கு பேர் வந்துருச்சு. இது பித்தளை அல்லது வெண்கலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கொம்புகள் வந்து செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேடவர்கள் வேட்டையின் போது அந்த கொம்புகளை ஊதுவாங்க அப்படிங்கிறாங்க. இது போக வயல்வெளியில் காவல் புரிகிறவங்க, அப்புறம் விலங்குகள், கல்வர்களை விரட்டுறவங்க அப்படிங்கிறவங்களாம் கையில் இந்த கொம்பு என்பதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. திருவிழாக்கள் இன்றைக்கி இந்த கொம்பை பார்க்கலாம். ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி இப்படின்னு பல வகையான கொம்புகள் இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இசைக்கருவி சங்கு. இந்த கருவி நீங்கள் 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று இறந்த வீடுகளில் பார்க்கலாம். இறந்த வீடுகளில் சங்கு ஊதுவாங்க. இல்லைன்னா சிவன் ஆலயங்களில் போனீங்கன்னா பூஜையின் போது என்ன பண்ணுவாங்கன்னா சங்கு ஊதுவாங்க. இது 2 காலகட்டத்தில் நீங்கள் இந்த கொம்பு ஊதக்கூடிய இடத்த நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். இந்த சங்கு ஊதுவதை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக மங்களகரமாகவும் சொல்லக்கூடியது சங்கு, அமங்கலகமாகவும் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சங்கு ஊதக்கூடிய வழக்கம் இருக்குது. சரி, இது ஒரு இயற்கையான ஒரு கருவி தான். கடல்லேருந்து எடுக்கிறாங்க. வளமாக சுழிந்து இருக்கக்கூடிய சங்க வளம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. சங்கோடைய ஒலிக்கு பேர் சங்கநாதம். இலக்கியங்களில் சங்குன்னு சொல்ல கிடையாது. இதுக்கு பேர் பணிலம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, பணிலம் என்று பேர். ஸோ கோவில் திருவிழாக்களில் இந்த சங்குகளை ஊதக்கூடிய வழக்கம் என்பது பொதுவாக அந்த காலகட்டங்களில் மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்திருக்கு. திருப்பாவை நூல் சொல்லுது பாருங்க, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட லேர் எம்பாவாயின்னு சொல்லியிருக்கிறாங்க. சால்ரானா என்னது, 2 இந்த மாதிரி இரும்பு இல்லை பித்தளைகளில் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒன்றோட ஒன்று மோதி இசைக்க வைப்பாங்க. பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதோடைய உள்பகுதி குவிந்து இருக்கும். எப்படி இருக்குன்னா இதான் பார்த்தீங்கன்னா இதோட உள்பகுதி வந்து அப்படி குமிஞ்சு என்ன பண்ணியிருக்கும், அப்படி வந்திருக்கும். இதான் அந்த சாளரா என்ற ஒரு கருவி. ஸோ இதை வந்து மோதி என்ன பண்ணுவாங்கன்னா இசைப்பாங்க. இதற்கு பாண்டில் என்றும் ஒரு பெயர் இருக்குது. இன்றைக்கி கோயில்களில் வந்து இன்னிசைகள் நடக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒருத்தர்
இசைச்சிட்டு இருப்பார். இதை ஜால்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேச்சு வழக்கில் கூட சொல்கிறோம், அவன் ஜால்ரா அடிக்கிறான் பாடுறா அப்படின்ட்டு. ஏன்னா தனி ஓசை இதுக்கு கிடையாது. கூட்டத்தில் மற்ற இசைக்கருவிகளுக்கு ஏத்தாப்புல இது வந்து செயல்படணும். அதனால தான் ஜால்ரா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தனித்து யாரும் செயல்படாமல் பிறரை டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்கன்னா அவருக்கு ஜால்ரா போடுறதுன்னு சொல்லுவாங்க. கேஸ் அண்ட் சேகண்டின்னு சொல்லக்கூடியது, இது வட்ட வடிவமான ஒரு மணி. இது நம்ம பார்த்துருப்போம், ஒரு இரும்பில் செஞ்சுருப்பாங்க. இதை கையில் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. இதில் ஒரு கம்பை வச்சு அடிச்சிடுவாங்க. இறந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த இறுதி கடன்கள் செய்யும்போது செய்வாங்க. சேகண்டி ஒரு குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து என்ன பண்ணுவாங்க, ஒளி எழுப்புவாங்க. ஸோ இதில் தேவைக்கேற்ப பல அளவுகளில் உருவாக்குவாங்க. சேமங்கலம் என்றும் இதை சொல்வார்கள். கோவில் வழிபாட்டிலையும் இதை இசைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் திமிலை. திமிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி. இது தெருக்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட இசைச்சிட்டு வர்றாங்க. மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து குழந்தைகளை மார்பில் கட்டி கொண்டு ஒரு பகுதியில் அசைத்தும் இன்னொரு பகுதியில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாசிச்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு திமிலை என்கின்ற ஒரு இசைக்கருவி. பலாமரத்தில் இது செஞ்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். அப்படின்னா அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இல்லை பெரிய இசைக்கருவியாக இருக்கும். ஸோ இதற்கு பாணி என்றும் ஒரு பெயர் இருக்குது. பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு, சங்கொடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பறை. பறை என்கின்ற ஒரு இசைக்கருவி நம்ம எல்லாரும் தெரியும். பறை என்கின்ற இசைக்கருவி நம்ம தெருக்களில் கூட சில நேரங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தான் ஏற்படுத்த வர்றாங்க. இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லாம் வரும்போது பறை அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ பறை என்பது ஒரு முக்கியமான இசைக்கருவியாக இருக்குது. அந்த காலத்தில் ஆடு கோட்பறை, கோட்பறை செய்திகளை தெரிவிக்கிறதுக்கு பறை அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இதனால் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வரக்கூடியவங்களும் பறை இசைப்பார்கள். ஸோ பறையை வந்து அந்த காலத்தில் ஆடுகளை கவர்ந்து செல்லும் பொழுது ஆகோட்பறை என்கின்ற பறையை முழங்குவார்கள். இன்னைக்கு காலத்தில் தப்பு என்கின்ற பேரில் வழங்கப்படுது. தப்பாட்டம் ஆடுறதும்பாங்களா, தப்பாட்டம் ஒயிலாட்டம், அந்த மாதிரி தப்பாட்டம் என்கின்ற ஒரு பேரில் சொல்லப்பட்டு வருது. நெக்ஸ்ட் மத்தளம். மத்தளம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். கோவில்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சுப நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். மத்து என்பது ஓசையோட பெயர். மத்தளம் இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை மத்தளம் தான். மத்தளம் இருந்தால் தான் இன்றைக்கி கர்நாடக இசையோ இல்லை நம்ம பார்க்கக்கூடிய இசையோ ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மத்து கூட்டல் தளம் என்பது தான் மத்தளம் ஆகிட்டுன்னு அடியார் கண்ணுள்ளார் சொல்லியிருக்காரு. ஸோ மத்தளம் நடுப்பகுதியில் கொஞ்சம் பெருத்து இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி வந்திருக்கும். நடுப்பகுதியில் பெருத்து சைடில் என்ன பண்ணியிருக்குன்னா சுருங்கி இந்த மாதிரி இருக்கும். கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். வளையங்கள் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த இடத்துல பெரிய வளையமாக இருக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, தோலை இழுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி கயிறுகளை வச்சு இந்த இடத்துல கிராஸில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கருவி 2 கைகளால் இசைக்கப்படக்கூடியது. இதில் முதல் கருவிம்பாங்க. ஏன்னா இந்த இசைக்கு ஏற்றாப்புல தான் துணை இசை அங்கேருந்து வரும். ஒன்றும் இல்லை, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் கரகாட்டக்காரனில் வாசிப்பார்லையே, அதான் வந்து மத்தளம். ஸோ உங்களுக்கு முதற் கருவின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதுக்கு பிறகு தான் நாதஸ்வரம்ங்கிற ஒரு கருவியே பின்னாடி வரும். அப்போ தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர். பாருங்கள், நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்கிறாங்க உங்களுக்கு. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முரசு. முரசு தெரியும் உங்களுக்கு, அரண்மனைக்கு மேலெல்லாம் வச்சுருப்பாங்க. செய்தியை தெரிவிக்கிறதுக்காக அந்த காலத்தில் முரசு பயன்படுத்தி இருந்தாங்க. முரசு எப்படி இருக்கும், ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இப்படி இருக்கும். இதில் கயிறு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. இதில் மேலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டம் 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 அடிக்கும். ஸோ படை முரசு, கொடை முரசு, மணமுரசு, 3 வகையான முரசுகள் இருந்திருக்கு. 36 வகையான முரசு இருந்துச்சுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. மாக்கண் முரசம் என்று மதுரை காஞ்சியும் குறிப்பிடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு உள்ள ஒரு கருவியாக இருக்குது. முழவு, ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சார்ந்தது தான் முழவு அப்படின்னு சொல்கிற ஒரு கருவியும் இருந்திருக்கு. அதுவும் முரசு மாதிரியாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய குடத்தோட வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவி. இந்த தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவாங்க. மன்னமை முழவு என்று பொருணராற்று படையில் சொல்லியிருக்கிறாங்க. காலத்தை அறிவிக்கிறதுக்கு நாளிகை முழவு, காளை முழவுலாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஈவன் புறநானூறில் கூட பார்த்தீங்கன்னா கலை உண கிளந்த முழவு மருள் பெரும் பழம் என்று சொல்லியிருக்கிறாங்க. கடைசி முக்கியமான ஒரு இசைக்கருவி இன்று வழக்கத்தில் இல்லாமல் போயிருச்சு, யாழ் என்ற ஒரு இசைக்கருவி. முன்னாடி காலத்தில் அம்பு பயன்படுத்தியிருப்பாங்க, வில் அம்பு. அப்போ இந்த அம்பு வந்து எய்ததுக்கு பிறகு இந்த நான் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்வைன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்போது ரொம்ப இறுக்கி கட்டியிருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம ஒரு சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது காற்று அதிர செஞ்சு ஒரு ஓசையை ஏற்படுத்தும்.
அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதையே ஒரு இசைக்கருவியாக மாற்றலாமேன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு அம்பை ஒரு வில்லை எடுத்து அந்த வில்லை வளைத்து அதில் நிறைய கம்பிகளை என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சு அதை இசைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வில்லை போன்ற வளைவுடைய நரம்புகளால் ஆன விரலால் வருடக்கூடிய ஒரு கருவியாக மாறிடுச்சு. ஸோ பேரியாழ், செங்கோட்டியாழ் அப்படின்னு பல வகையான யாழ்கள் இருக்குது. எவ்வளவு நரம்புகள் கட்டியிருக்கிறாங்கங்கிறத பொறுத்து அந்த கருவியுடைய பெயரானது மாறுபடும். உதாரணத்துக்கு 21 நரம்புகளை கொண்டது பேரியாளுங்கிறாங்க. இதே 11th 12th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்களா, இந்த நம்பர்ஸை மாற்றிருப்பாங்க. நீங்கள் இதை ஸ்டாண்டர்ட் எடுத்து படிங்க. 21 நரம்பு இருந்துச்சுன்னா பேரியாழ், 19 நரம்பு இருந்துச்சுன்னா மீன் வடிவத்தில் அமைந்த மகரயாழ், 14 நரம்புகளை கொண்ட சகோட யாழ். இந்த யாழ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கக்கூடிய பொசிஷனில் இருந்து அதை அசைக்கக்கூடிய ஒரு வீணையாக பின்னாடி மாறியிருக்கு. வீணை எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்தில் வீணை வாசிக்காத ஒரு இசைக்கருவியே இருக்குது. இசைக்கலைஞர்கள் நடத்த மாட்டாங்க இசைக்கலையை. அப்போது அந்த வீணை என்பது யாழை ஒரு படுக்கை வசமாக கொண்ட ஒரு நரம்பு கருவி தான் வந்து உங்களுக்கு வீணை. 7 நரம்புகள் அதில் இருக்கும். ஸ்வரங்களே ச, ரி, க, ம, ப, த, நி. அந்த சரிகம பதனி அப்படிங்கிறத மீன் பண்ணக்கூடிய 7 நரம்புகள் இருக்குது. இடக்கை விரல்கள், இடதுகை எப்படி பிடிச்சிருக்காங்க, நரம்புகளை அமுக்கி தேய்த்து வலதுகை சுண்டு விரலால் கம்பிகள் அப்படியே மீட்டி விடுவாங்க ஒவ்வொரு கம்பி. இதே கொஞ்சம் அப்படி பொசிஷன் மேலே தூக்கி வச்சா இது கிட்டார். அப்போது இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடம் மாதிரி ஒரு ஷேப் வரும். இந்த குடம் போன்ற ஒரு ஷேப்பில் உள்ள அந்த துவாரம் வழியாக இந்த நீங்கள் ஓசை மீட்டக்கூடியது பெருக்கி இது என்ன பண்ணுதுன்னா வெளியே உங்களுக்கு அனுப்பப்படுது. பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணை அந்த காலத்தில் இருந்திருக்கு. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் ஒரு புழக்கத்தில் இருந்த ஒரு வீணைன்னு இதை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீணை புழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பகுதிகள் நம்ம ஒரு 3 பகுதிகள் பார்த்தோம். இது 3மே ரொம்ப சிம்பிளான பகுதிகள் தான். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த தொன்மைங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவை கவர் பண்ணிடலாம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.